இன்னைக்கு நம்ம வைகை புயல் இருக்காருல, வைகை புயல், அதை மட்டும் சொல்லி முடிச்சானே. அண்ணே வைகை புயல் அவரு 2006ல் வந்தாருங்க. இப்படிதான் தேர்தல் 2006ல் நம்ம மதுரை வைகை புயல் வடிவேலு வந்து மேடைக்கு ஏறினார். அவரு குஷ்பு ஒரு பக்கம், குஷ்பு ஒரு பக்கம், வடிவேலு. கலைஞர் ஆட்சி தொடரும் அதோட ஊத்திக்கிடுச்சு. 2 வருஷம் ஊத்தி 2 தேர்தல ஊத்திக்கிடுச்சு. ஊத்திச்சா இல்லையா? 2011, 2006, 2008 பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கலைஞருக்கு வந்து புகழ் பாடிட்டு இருந்தார் நம்ம வடிவேலு மேடையில் ஏறிட்டாலே வெள்ளைக்கொடி ஏந்திய நம்ம 23ஆம் புலிகேசி அந்த பக்கம் போயிட்டாரு. எந்த பக்கம்? ஸ்டாலின் பக்கம் மேறிட்டார் மேடையில். அடுத்த அண்ணன் ஆட்சி தொடர்ந்துட்டார். அவ்வளவுதான் ஊத்து விழா. அவருக்கே தெரியும் நம்ம ஏறினாலே என்ன ஆகுண்டு. ஆக வடிவேலு ஏறிய அந்த திமுக ஊத்திக்கிற போது 100க்கு 100 உண்மை. ஏன்னா உண்மையிலே இன்னைக்கு மக்கள் கொய்த்து போயிருக்கிறோம். எனவே அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, வருகிற ஆண்டு, வருகிற 2026 உண்மையான விடியல். எங்கேயாச்சும் விடியல் தருவோம். ஸ்டாலின் வராரு, இப்பதான் வராரு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, இந்த பாட்டு போடுறாங்களா? இன்னைக்கு கூட அவர் முதலமைச்சர் இன்னைக்கு பிறந்த நாளுங்க. முதலமைச்சர் நானும் பார்த்தேன் எல்லா இடத்துலயும் ஏதாச்சும் அந்த பாட்டை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, அதைத்தான் போடுறானே ஒழிய இந்த அண்ணன் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறார். எல்லாரும் மக்கள் கேட்பாங்களாம், ஏண்டா தண்டால பேர்களை கரண்ட் ஏத்தி விட்டீங்களே மக்கள் கேட்பாங்க. நினைவூட்டுற மாதிரி ஆயிரும். அதை போடவே போடாங்கன்னா அந்த ரெக்கார்டை எடுத்து விட்டாங்க.